நாளை தினம் சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய அதிமுக பொதுக்கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதமே இருக்கக்கூடிய இந்த நிலையில் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெறும் என கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாளைய தினம் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டமானது அக்கட்சி அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையிலும் அதே போல கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று முக்கிய தீர்மானங்களானது நாளை தினம் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைக்க ஏதாவது தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு தான் புதிதாக கட்சி துவங்கப்படுவது இல்லை என்றும் அதே போல அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைக்க ஏதாவது தீர்மானமானது நிறைவேற்றப்படுமா, அதே போல அதிமுகவிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் ஒன்றிணைய ஏதேனும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அதிமுக தாவேக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கும் என அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் தாவேகாவின் கொள்கை எதிரி என கூறப்படும் பாஜகவுடன் தற்பொழுது அதிமுக கூட்டணியானது அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணி காரணமாக தாவேகா அதிமுக கூட்டணியில் இடம்பெறாது என்பது திட்டவட்டமாக தெளிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க பாஜக தொடர்ந்து அதிமுக தலைமைக்கு வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் நாளை தினம் கூடக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் எந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்களை நிறைவேற்றப்பட போகிறது என்பது ஒரு முக்கியமான அரசியல் வட்டாரங்கள் உற்று பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன் அதற்கான முயற்சியானது மேற்கொண்டிருந்தார். அந்த முயற்சிக்கு யாரும் ஒத்துழைக்கவில்லை என்று தற்பொழுது அவர் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கொங்கு மண்டல பொறுப்பாளராகவும் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகளை தாவேகாவில் இணைக்கக்கூடிய பணியும் தற்பொழுது தீவிரமாக செங்கோட்டையின் ஒருபுறம் செய்து வரக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது நாளை தினம் கூடக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்கூட்டமாக பார்க்கப்படுகிறது. 3000 பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் 2000 பொறுப்பாளர்கள் என மொத்தம் 5000 பேர் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாளை தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதே போல அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நடக்க இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் நாளை என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் மோனிஷுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜி தமிழ் நியூஸ், சென்னை.